என்னதான் நம்ம ஒரு வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாலோ இல்லைன்னா வாங்கினாலோ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு குறையே இல்லாமல் ஒரு வீடை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வீடு அமைஞ்சிக்க லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மி. பில்டிங்கை நம்மளுக்கு டூப்ளெக்ஸ் டைப்பில் 3 BHK விட 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை கட்டியிருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. வீடு அமைஞ்சிக்க ஏரியா தானே, நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாகவே வீடு அமைஞ்சிருக்கு. விலையும் எல்லாருமே ஈஸியாக வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் இப்போ ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்துடலாம். 30 அடி ரோடு பேஸாவோ 38 அடி நீளமாவோ கரெக்டாக 2.68 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க. இதில் நம்மளுக்கு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் மாடலில் ரொம்ப அழகாகவே கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைடில் மெயின் டோரை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் இதே ப்ரைஸில் நமக்கு இன்னொரு வீடு சேல்ஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவேஷன் நம்மளுக்கு சூப்பர் அடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் சின்னதாக நமக்கு ஒரு கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கும் ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 17க்கு 10. கார் பார்க்கிங் ஏரியாவில் வால் கலருமே பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸி ஃபினிஷில் நமக்கு செராமிக் லே பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எஜஸ்க்கு நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் கிளம்பி செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிட்டி பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 14 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நேச்சுரலாக நம்மளுக்கு வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைப்பாங்க. சவுண்ட் சேவ் வாலில் மட்டும் நம்மளுக்கு பெருசாக ஒரு ஃப்ரண்ட் ஸ்டைலில் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்புக்கு பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீலிங் ஃபுல்லாக நடக்கு நிறைய ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் வந்து ஒரு சிம்பிளான டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட அக்னி முறையில் க்யூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹாலை நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியா கிச்சனு பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பனாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது வீட்டோட க்யூட்டான கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் முடிகிற இடத்துல வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாவில் கிச்சன்லையும் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஒரு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோம்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் வீட்டோட போர்வெல் வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பேக் அண்ட் சைடில் அமைச்சிருக்க செட் பேக்கரிலேருந்து அப்படியே நம்ம சைடில் போனோம்னா வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வெளியே வந்து வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 8ன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வால் மட்டும் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டி ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான கலர் காம்பினேஷனில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அளவு 6க்கு 4. இதில் பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக SS ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 6. இதில் நம்மளுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி வாலுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டான பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டோட கவர் பால்கனி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வாஷிங் மிஷினுக்காக அவுட்டர் லைன் ப்ளக் பாயிண்ட் டேக் கனெக்ஷன் இது பார்க்க பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பார்த்திங்கன்னா நிறைய கடப்பாக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோசி வெட்டிவேட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணி மொத்த வாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 9.5க்கு 6. இதில் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாசிக் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அமைச்சிருக்கிற கவர் பால்கனியை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பால்கனி நம்மளுக்கு மொத்தமாக 10க்கு 8ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு க்யூட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை வந்து உட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து சூப்பராக மேட் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிரானைட்டில் நம்மளுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னதாக நம்மளுக்கு வந்து ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் வந்து சேஃப்டி பர்பஸுக்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பால்கனி அறைக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து வீட்டோட கடைசி பெட்ரூமை நம்ம பார்த்துடலாம். அப்படியே நம்ம ரைட்டில் கட் பண்ணி வீட்டோட தேர்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸோ அவுட்டர் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் அண்ட் நார்த் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கலக்கம் வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஹை க்ளோசி வெட்டிவேட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு மொத்தமாக 6.5க்கு 5 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான கிளாசிக் ஃபினிஷில் டைல்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் ஏரியா போய் என்னக்கு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் கலருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து சூப்பரான கூலன் டைல வந்து லே பண்ணியிருக்காங்க. துணிக்காய் போகிறதுக்காக லேங்கில் எல்லாமே கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த ஓப்பன் டெரஸ்லேருந்து மேலே நம்ம இன்னும் டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்டர் லேடர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு சிவில் ஒர்க்கில் சின்னதாக வந்து ஒரு பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து 1000 லிட்டர்ஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம்பாளையம் தாண்டின உடனே மண்ணாங்குடியிலேருந்து அப்படியே நீங்கள் மேக்கப் வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் நல்ல ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 70 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.